நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாட்டில் தண்ணீரை சேமித்து வைக்காத காரணத்தால் ஆண்டுதோறும் கர்நாடகத்திடம் தண்ணீர் கேட்டு கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டிய நிலை உள்ளதாக ஓமலூர் கூட்டத்தில் அன்புமணி பேசினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாமக சார்பில் உரிமை மீட்க தலைமுறை காக்க அன்புமணியின் நடப்பயண பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசினார். அப்பொழுது டென்னிஸ்பேட்டையில் சுவையாக சுத்தமாக வரும் தண்ணீர் ஓமலூரில் இருந்து சாக்கடையாக மாறிவிடுகிறது. இந்த ஆறு மூலம் 6 TMC தண்ணீர் கடலில் கலந்து வீணாகிறது. மேட்டூர் தண்ணீர் பச்சையாக கெமிக்கல் கழிவு நீராக உள்ளதாக நாம் குடிக்கிறோம். ஆனால் சர்பங்கா தண்ணீர் தூய்மையான தண்ணீராக உள்ளது. அதை சாக்கடையாக்கி வீணாக்குகிறோம். இப்படி தண்ணீரை வைத்துக்கொண்டு கர்நாடகாவிடம் கெஞ்சுகிறோம். காரணம் இங்கு நீர் மேலாண்மை இல்லை. வெள்ளைக்காரனே பரவாயில்ல, அணைகளை கட்டி சென்றான். இங்கு ஆண்ட கட்சிகள் கூவம் ஆறு, அடையாறு, வைகை ஆறு, நொய்யல் ஆறு, திருமணி முத்தாறு என பல ஆறுகள் சாக்கடையாக உள்ளது. சேலத்தில் மற்றொரு சாக்கடை அருள் உள்ளது. அதை பற்றி பேச வேண்டாம். 1000 ஆண்டு எதிர்கால சந்ததியினர் இந்த ஆற்றை பயன்படுத்த வேண்டும். அதனால் அடிவாரத்தில் அணை கட்ட வேண்டும். இந்த திட்டத்தை என்னால் செய்ய முடியும். இதேபோல ஆயிரக்கணக்கான திட்டங்கள் உள்ளது. எனக்கு அதிகாரம் இருந்தால் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியும். சேலத்தில் சுமார் 15 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு ஓராண்டுக்கு தேவையான குடிநீர் 1 TMC. தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுக்கு தான் அதிக அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஷர்மாக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய பாரம்பரிய விவசாய நிலங்களை கொடுக்கிறார்கள். அரசாங்கம் மூலமாக தண்ணீர், மின்சாரம் என அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறோம். ஆனால் அந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற வட மாநில இளைஞர்களுக்கு தான் அதிக அளவில் வேலைவாய்ப்பு கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் வேலைக்காக கையேந்தி நிற்கக்கூடிய நிலை தற்போது உள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 75% தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை உருவாக்குவோம் என்று திமுக வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. திமுக அரசு சொன்னது போல அந்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் 75% உள்ளூர் இளைஞர்களுக்குத்தான் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று பேசினார். இந்த கூட்டத்தில் மேட்டூர் MLA சதாசிவமும், முன்னாள் MLA காந்தி, முன்னாள் மாவட்ட சேர்மன் ராஜசேகரன், முன்னாள் சேர்மன் பாபு, டாக்டர் மாணிக்கம், இளைஞரணி அண்ணாமலை, முருகன், சதாசிவம், மகளிரணி பரமேஸ்வரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்.